இன்னைக்கு நமக்கு முக்கியமா பரிசுத்த ஆவியார் என்ன பண்ண போறாருன்னா, நம்ம 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 மத்தியில உலாவி நம்ம நடுவுல கடந்து வந்து, நமக்குள்ள கிரியை செய்து, ஆனா முதல் காரியம் ஆண்டவர் மாற்றப் போகிற முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோடு உள்ள உறவு, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுக்குள் செய்ய வேண்டியவைகள எங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணணுமோ, எதையெல்லாம் மாற்றணுமோ, எதையெல்லாம் உடைக்கணுமோ, எதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ, எங்கெல்லாம் நமக்கு எந்தெந்த கிரியைகள்லாம் நம்ம அவரோடு கூட இருக்க அந்த உறவை ஸ்டாப் பண்ணுதோ, அதை ஆவியானவர் செய்ய போகிறார். அது எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறாரு. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறாரு. அது எல்லாத்தையும் உடைக்க போறாரு. அங்க எங்கெல்லாம் நமக்குள்ள உருமாற்றம் வேணுமோ, நான் சொல்றது முக்கியமா அந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஃபிக்ஸ் பண்றாரு. அதை சரி பண்ண போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷமா அதை பெற்றுக்கொள்ள போறீங்க? அது அது ஒரு அனுபவம். அது ஒரு அனுபவம். நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்க போறாரு, காதுகளை திறக்க போறாரு. இன்னும் அந்த அந்த ஒரு வேற டைமென்ஷன் உறவுல அடுத்த லெவலுக்குள்ள ஒரு நெருக்கத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிதாவோடு கூட இயேசுவோடு கூட அந்த ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு போக போறார். எத்தனை பேர் அதை அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகலமும் நடக்கும். அந்த பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தினால அவராலே மாற்ற முடியாதது ஒன்றுமே கிடையாது. அது அந்த அவர் வந்து மூவ் ஆனா அந்த அசைவாடுதல், அந்த ஹோவரிங், அந்த ப்ரூடிங் நடக்கும்போது நமக்குள் சகலவற்றையும் அவர் மாற்றுகிறார். எதெல்லாம் ரொம்ப இறுக்கமா, ரொம்ப டைட்டா, இது என்னால மாற்றவே முடியல, இதனால விடவே முடியலன்னு சொல்லி இறுக்கமா இருக்கும், டைட்டா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும், அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கரைய பண்ணுகிறார், மாற பண்ணுகிறார், உடைக்கிறார். அதை வந்து அப்படியே தலைகீழாய் மாற்றுகிறார். நீங்க எவ்வளவு புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கீங்களோ, ரொம்ப நான் பிரயாசப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நான் எவ்வளவோ இதை மாற்ற ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப நான் தள்ளி பார்த்துட்டேன், இந்த கல்லை புரட்டவே முடியல அப்படின்னு சொல்லப்படுகிற கல்லெல்லாம் இன்னைக்கு புரட்டப்பட போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, எதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மலையா இருக்கோ, அதை பார்த்து அவருடைய சத்தம் இன்னைக்கு என்ன கேட்க போகுதுன்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய என்ன சொல்ற தடையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு மாறும்படி அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த அந்த மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்குனப்போ அதுல நிறைய காரியங்கள் நடந்தது. அப்போ அங்க நடந்து கொண்டிருக்க அந்த சம்பவங்களை பார்க்கும்போது அங்கு கூடியிருந்த அந்த ஜனங்கள், அந்த அந்த பெந்தேகோஸ்தே ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்த ஏராளமான கூட்டம் அதை பார்த்துட்டு இது என்னவாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி அங்கே சம்பவங்கள் நடந்தது. அப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு செய்ய போகிறார், இன்றையிலிருந்து துவங்க போகிறார். அல்லேலூயா. இது என்னவா முடியுமோ, இது எப்போ மாறுமோ, இவங்களுக்குள்ள எப்போ மாற்றம் வருமோ, இது எப்போ இந்த பிரச்சனை மாறும்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு. இது எப்படி மாறுச்சு, இது எப்படி இவ்வளவு என்ன சொல்ல மகிமையா இவ்வளவு இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்ற விதமாய் மாற்றுகிற வல்லமையுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிறார். He is moving. அவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வந்தார்னா அவருக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா நம்முடைய ஏக்கம், நம்மளுடைய அந்த வாஞ்சை, நம்மளுடைய ஆசை. ஆண்டவரே நான் மாறணும், இல்லைன்னா எனக்குள்ள இது நடக்கணும், எனக்குள்ள இது நீங்க செய்யணும், எனக்குள்ள இது, அது எவ்வளவு சின்ன ஆசையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவர் வரும்போது, அவர் வந்திருக்கிறார், அவர்கிட்ட அதை கேளுங்க, அதை நிச்சயம் உங்களுக்காய் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, கண்ண மூடி அப்படியே உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை முழுவதும் அந்த உணர்வோடு நம்ம இருக்க போறோம். அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு. பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி புறாவின் ரூபம் கொண்டு அவர் இங்கே அசைவாடி கொண்டு, கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்க மத்தியில் இருக்கீங்க, அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. எல்லா ஒழுங்கின்மையும், எல்லா வெறுமையும் இன்றைக்கு மாறுகிறது. சொல்லுங்க, திருச்சபைக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய விடுதலைய நீங்க கொடுக்க போறீங்க. அதை ஸ்டார்ட் பண்ணதுக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, நான் 100% என்னை விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல். சொல்லுங்க, டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட், டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிறைவானவர். ஹல்லேலூயா,
அவர் வந்து ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஃபில் பண்றவர் இல்ல, நிரம்பி வழிய செய்கிறவர். உங்களுக்குள்ள இருந்து உங்க வாழ்க்கையை நிரம்பி வழியிற மாதிரி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிரம்பி வழியிறதுனா வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல. நம்ம அந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், பணமோ இதை மட்டும் நான் சொல்லல, சகலவற்றையும் எங்கெல்லாம் குறைவு இருக்கோ, அது உங்களுடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் லைஃபாக இருக்கலாம், உங்களுடைய சுபாவ பிரச்சனையாக இருக்கலாம், மற்றவங்களோடு இருக்கிற உறவுக்குள்ள ப்ராப்ளமாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள உறவு பிரச்சனைகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு நிறைவை இன்னைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அதை நிரப்புகிறார். அவர் வந்திருக்கிறது ஃபில் பண்ண வந்திருக்கிறார். ஃபில் அண்ட் ஃபுல், அப்படியே முழுவதுமா நிரம்பி ஓவர்ஃப்ளோயிங்காக ஆகிற மாதிரி நம்ம ஆவியானவர் இன்றைக்கு நிறைக்க விரும்புகிறார். எல்லா பகுதிகளிலும், சகல பகுதிகளிலும் நிரம்பி வழிய போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, சகல பகுதிகளிலும் நான் நிரம்பி வழிய போகிறேன். என் வாழ்க்கை நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அந்யோன்ய ஐக்கியம், த கம்யூனியன், த ஃபெல்லோஷிப். அந்த கம்யூனியன்கிறது என்னன்னா, அப்படியே ஒருவரோடு ஒருவர் கலந்து விடுது. இப்போ நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம். அந்த திருவிருந்து என்ன ஆகுதுங்க, அந்த அந்த ரசத்தையும் அந்த அப்பத்தையும் நம்ம புசிக்கிற போது நமக்குள் அது கலந்து விடுகிறது. நம்ம விசுவாசிக்கிறோம். கலந்து அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் செய்து முடித்தவைகளை ரியல் லைஃப்ல, நம்மளுடைய வாழ்க்கையில அது நடப்பிக்கிறதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி தான் அவரோடு உள்ள உறவு. எப்படின்னா, அவர் நமக்குள் வந்து நம்மோடு கலந்து, நம்ம அவருக்குள்ள கலந்து, என்னதுன்னா, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். கை வைத்து சொல்லுங்க, நான் ஒரே ஆவியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு நான் ஒரே ஆவியாய் இருக்கிறேன். நீர் வேறு நான் வேறல்ல. உணர்ந்து சொல்லுங்க பாருங்க. இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல. நாம் இருவரும் ஒருவரானோ. நான் பார்த்தால் நீ பார்க்கிறீர், நான் நடந்தால் நீ நடக்கிறீர். நான் பார்த்தால் நீ பார்க்கிறீர், நான் நடந்தால் நீ நடக்கின்றீர். தேவா என்னில் வாழ்பவரே. வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓ தேவா, வாழ்பவரே. Holy Spirit, fill your people with your presence. Holy Spirit, fill your people with your presence. Need வேறு இருவரும். ஹல்லேலூயா. என்ன அந்த கம்யூனியன், அந்த அவரோடு இருக்கிற அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா? நம்ம பார்த்தோம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட், அது நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால் முடியல. நான் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், முடியல. சர்ச்சில் சொல்றதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. இல்லைனா என்ன சொல்லுங்க, இன்னும் நம்ம நிறைய இந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லுங்க. இல்லை பூமிக்குரிய காரியங்கள் எடுத்துட்டா, இது மாற மாட்டேங்குது, இந்த பிரச்சனை எனக்கு ஒழியவே மாட்டேங்குது, இந்த கடன் எனக்கு மாற மாட்டேங்குது, இந்த ப்ராப்ளம் எனக்கு சரியாக மாட்டேங்குது, இதுக்கு எல்லாமே நான் அவரோடு இருக்கிற உறவு தான் முக்கியம்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியல, அது ரொம்ப எனக்கு டைம் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்ளம், இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அவரோடு உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த உறவு அதை மாற்றும். அதனால தான் இயேசு சொன்னார், அவர் வேறொரு தேற்றரவாளன் வரார். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் இருக்கு, ஹி இஸ் a helper. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசாதாரணமாய் உதவி செய்வார். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, இப்போ மறுபடியும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, அசாதாரணமாய்
உதவி செய்வார். சொல்லுங்க, சாதாரணமா இல்லை, சொல்லுங்க அசாதாரணமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி அவருக்கு விட்டு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க மேல் வீட்டு அறையில், அந்த அறையில் என்ன பண்ணுங்க, காத்திருங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். சொல்லுங்க, அவர் ஒரு வாக்குத்தத்தம். நம்ம நிறைய மாதம் ஒவ்வொரு ப்ராமிஸ் சர்வீஸ் வாக்குத்தத்தம் ஆராதனை, நமக்கு மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிறோம், நம்ம வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறப்போ ஒரு வாக்குத்தத்தம், அந்த இதுக்கு வாக்குத்தத்தம், அதுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ள அவர் நிரம்பி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற, வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தம் பிதாவாகிய தேவன் நமக்கு முத கொடுத்த வாக்குத்தத்தமே பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அந்த சீஷர்களை சந்திச்சு பேசுறப்ப சொல்றாரு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கல சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தாமதமாகி கொண்டிருக்கலாம், நீங்க பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில தாமதமாயிட்டு இருக்கலாம், தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு உரைக்கப்பட்டவைகள் தாமதமாயிட்டு இருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அதை எல்லாவற்றையும் உங்களுக்குள் ஆம் என்றும் ஆவேன் என்றும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிறைவேறாமல் போகவே போகாது, ஏன்னா அவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் நமக்குள் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை நம்ம இடத்துல கொண்டு சேர்க்கிறது மட்டும் ஒரு வேலை இல்லை, அதை நிறைவேற்ற கூடவே இருந்து நம்மை பலப்படுத்தி, நம்மை விசுவாசிக்க வைத்து, நம்மை ஜெபிக்க வைத்து, நம்மை சுதந்தரிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார்.